அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன் சுமை கரைய தூபம் போடும் முறையை தான் பார்க்க போகிறோம். வாங்கிய கடனை எல்லாம் திருப்பி கொடுக்க முடியாமல் இன்றளவும் நிறைய குடும்பங்கள் கஷ்டப்பட்டு வருகிறது. தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, இருக்கிற இடத்தை இழந்து தலைமறைவாக சென்று வாழக்கூடியவர்கள் கூட இது போன்ற எளிமையான பரிகாரத்தை செய்வதன் மூலம் உடனடியாக நல்ல பலனை பெறலாம். நல்ல நேரம் கைகூடி வரும்போது இது போல சின்ன சின்ன பரிகாரங்கள் கூட எதிர்பாராத சமயத்தில் நமக்கு பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் கடன் சுமையால் கஷ்டப்படுபவர்களாக இருந்தால் இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். சாம்பிராணி தூபத்தோடு இந்த ஒரு பொருளை கலந்து வீட்டில் புகை போட வேண்டும். இந்த புகை காற்றோடு காற்றாக கலந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை அழித்து கண்ணுக்கு தெரிந்த உங்களுடைய கடனையும் அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது. இந்த புகை போடுவதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை, இந்த புகையை வீட்டில் எப்படி போடலாம் என்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோவை தான் இப்போது தொடர்ந்து பார்க்க போறோங்க. சாதாரணமாக போடக்கூடிய சாம்பிராணி தூபம் எப்படி போடுவீங்களோ அதே போல போடுங்க. கொட்டாங்குச்சியில் நெருப்பு மூட்டி வெள்ளை குங்குலியம் சாம்பிராணி தூபம் போடுங்கள். இதோடு ஒரு முக்கியமான பொடியை சேர்க்க வேண்டும். மா இலை 10, வேப்ப இலை 5 கொத்து, வெற்றிலை 5, அரச இலை 10, இந்த 4 இலைகளையுமே கொண்டு வந்து ஒரு தாம்பால தட்டில் பரப்பி நிழலிலேயே காய வைத்து மிக்சி ஜாரில் அரைத்து கொள்ளுங்கள். இப்படி அரைக்கும் போது ஒரு பொடி கிடைக்கும் அல்லவா, அதை பாட்டிலில் போட்டு ஸ்டோர் செய்து வைத்துக்கொண்டு சாம்பிராணி தூபத்தில் இந்த பொடியை கொஞ்சம் தூவி விட வேண்டும். ரொம்பவும் இக்கட்டான கடன் பிரச்சனையில் உள்ளவர்கள் தினமுமே இந்த சாம்பிராணி தூபத்தை வீட்டில் போடுங்கள். தொடர்ந்து 48 நாள் இந்த புகையின் முள் உங்கள் வீட்டில் இருக்கணும். இந்த வாசம் உங்களுடைய வீட்டில் இருந்து நீங்கள் கூடாது. அதாவது இந்த வாசம் உங்கள் வீட்டை விட்டு நீங்கவே கூடாது. அந்த அளவுக்கு தினமும் காலையில் அல்லது மாலையில் ஏதாவது ஒரு நேரத்தில் வீட்டில் இந்த புகையை காண்பிக்க வேண்டும். வீட்டில் பாத்ரூமை தவிர்த்து மற்ற எல்லா இடங்களிலுமே இந்த புகையை நீங்கள் போடலாம். சமையல் அறையில் கூட இந்த புகை கொஞ்சம் படும்படி தூபம் காட்டுங்கள். குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு இந்த தூபத்தை போடுங்கள். உங்களுடைய தீராத கஷ்டம் தீர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ஒரு புகை போடுவதன் மூலம் கடனை அடைக்க முடியுமா என்று சில பேர் சிந்திக்கலாம். உங்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கும் கெட்ட சக்தி தான் உங்கள் பிரச்சனையில் சிக்க விடுகிறது. அந்த கெட்ட சக்தியை அழித்து விட்டாலே போதும், உங்களுக்கு இருக்கும் கடன் சுமை குறைய தொடங்கிவிடும், பிரச்சனைகள் குறைய தொடங்கிவிடும். தினமும் இதை செய்ய முடியாது என்பவர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலாவது இந்த புகையை வீட்டில் போடுங்கள். அதுவும் முடியாது என்பவர்கள் அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை இப்படி வரக்கூடிய நல்ல நாட்களிலாவது இந்த புகையை போடுவது வீட்டிற்கு சுபிட்சத்தை தரும். எளிமையான இந்த ஆன்மீகம் சொல்லும் பரிகாரத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் பின்பற்றி பலன் பெறுங்கள்.